என்னமா பேசணும்? சார், நியாயமா ஜெயிச்சுதான் எம்எல்ஏ ஆனீங்க, நியாயமா ஜெயிச்சுதான் மந்திரியாவும் ஆக போறீங்க. ஆனா தெய்வ சக்தி கிட்ட மட்டும் ஏன் சார் இந்த அநியாயம்? அது நாங்க இந்த ஊர் வழியா போயிட்டு இருக்கும்போது பிஏ தான் இது ரொம்ப ஃபேமஸான கோயில், இங்க அபிஷேகம் பண்ணா ரொம்ப விசேஷம்னு சொல்லி காரை திருப்பி என்னை இங்க கூட்டிட்டு வந்தாமா. நான் ஒரு எக்ஸ்எம்எல்ஏ, வர்ற எலெக்ஷன்ல எம்பிக்கு நிக்க போறேன். நானே வெயிட் பண்ணா என் பவர் எப்படி காட்டுறது? அப்படிங்களா சார்? சரி, ஓகே. உங்க பவரை நீங்க காமிச்சீங்கன்னா வரப்போற எலெக்ஷன்ல என் தாத்தா மணியரசன் அவர் பவரை காட்டுவாரு. உன் தாத்தா என்ன பெரிய விஐபியா? ஐயோ, அப்படிலாம் இல்ல சார். அவரு ஒரு சாதாரண மனுஷன்தான். ஆனா அந்த சாதாரண மனுஷனோட குடும்பம் தான் பரம்பரை பரம்பரையா இந்த ஊருக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க. சுத்து வட்டாரத்துல இருக்கிற ஸ்கூல், காலேஜஸ், இந்த ஊர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ், தண்ணி தொட்டி, பஞ்சாயத்து கட்டடம், ஆம்புட்டியே சார். இப்ப நீங்க நிக்கிறீங்களே இந்த கோயில், இதுவே என் பாட்டன் முப்பாட்டன் தாத்தா சொத்து தான். உங்க தாத்தா ஸ்கூல் கட்டினாரா? எங்க அப்பா இப்போ சிட்டிங் சேர்மன். அவர்கிட்ட ஒரு 50,000 ஓட்டு இருக்குது. அவரு குத்துன்னு சொன்னா ஜனங்க சின்னத்திலையும் குத்துவாங்க, ஓட்டு கேட்டு நிக்கிற வேட்பாளர் முதுகுலையும் குத்துவாங்க. நீங்க புத்திசாலி சார். இனிமே நீங்களே புரிஞ்சுக்கோங்க, அப்புறம் உங்க இஷ்டம். புரியுதுமா, நான் பாத்துக்கிறேன். ஐயா என்னாச்சு? சுமாரியா ஐயா, ஒரு சின்ன குழப்பம் ஆயிடுச்சு. நீங்க பெரியவங்க, இந்த நல்ல நேரத்துல நீங்க புக் பண்ண மாதிரியே உங்க அபிஷேகம் முதல்ல நடக்கட்டும்.